இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. நாம் தினமும் வாசிக்கின்ற வேதத்திலே கட்டளைகள் மட்டுமல்ல, சில ஆலோசனைகளும் உண்டு. கட்டளைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் என்ன வித்தியாசம்? கட்டளைகள் நாம் கண்டிப்பாக அவைகளை பின்பற்ற வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக அவரவர்களுக்கு தகுந்தபடி ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளின்படி நாம் வாழ்கின்ற பொழுது கூடுதலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையை எப்படி வாழ்வது? இதான் இன்றைக்கு செய்திக்கான தலைப்பு. எப்படி நான் என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை சில பேர் யோசிக்கலாம், நாங்களாம் 50 வயது தாண்டிட்டோம், தாண்ட போகிறோம், இனிமேல் நீங்கள் சொல்லி நாங்கள் எப்படி வாழ்வோம்? வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஆண்டவர். எப்பொழுதெல்லாம் வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோமோ ஆண்டவருடைய வார்த்தைகளை, அப்பொழுதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவர் பேசுகின்றவர். வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சுருக்கோம் இல்லையா? அதாவது ரொட்டீன்னா தினமும் செய்கின்ற காரியங்கள். எல்லாத்துக்குமே அது இருக்கும். பொதுவான சில காரியங்களும் உண்டு. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து படுக்க போகின்ற வரைக்கும் ரெகுலராக செய்கின்ற சில காரியங்கள் உண்டு. ஆலயத்துக்கு வருகின்ற காரியங்கள் உண்டு. ஆலயத்தின் காரியங்களிலே ஈடுபடுகின்ற காரியங்கள் உண்டு. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற விதமாக தங்களுடைய விருப்பத்தின்படி சில ஒழுங்குகளை அமைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஒழுங்கை ஒரு இடத்திலே காண்பிக்கின்றார். வாசிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14. பிலிப்பியர் 3, 12, 13, 14. தொடர்கிறேன். 13 வருஷம் 13. சரி, போதுமா? பவுல் இந்த பகுதியிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒழுங்காக செய்கின்ற 4 காரியங்களை குறிப்பிடுகிறார். ஆசையாய் தொடருகிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அவருடைய விசுவாச வாழ்க்கையை ஆசையாக தொடருகிறாராம். அப்போ நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற இந்த ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆசையாக நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா எங்கேயோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம். ஆலயத்துக்கு வர்றதில் ஒரு சுணக்கம், அப்புறம் வேத வாசிக்கலாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம். இந்த விதமாக ஆவிக்குரிய நடவடிக்கைகளிலே ஆர்வம் குறைகிறது என்றால் என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே பவுல் என்ன எழுதுகிறார்? ஆசையாய் தொடருகிறேன், பின்னானவைகளாம் மறந்து விடுகிறேன். அவைகள் சாதனையாகவும் இருக்கலாம், வேதனையாகவும் இருக்கலாம். எனக்கு முன் இருக்கின்ற காரியங்களை நோக்கி நான் செல்லுகிறேன். எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில்
இந்த விதமான ஆவிக்குரிய உன்னதமான காரியங்கள் காணப்பட வேண்டும். வாழ்க்கை எல்லாருக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட பரிசு. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை எப்படி பயனுள்ளதாக வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். எப்படி நான் வாழ வேண்டும்? 3 காரியங்களை வசன ஆதாரங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது காரியம், நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஒவ்வொரு விதமான பொறுப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். ஊழியத்திலே பல நிலைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான அழைப்பு உண்டு. என்ன அழைப்பு? அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அப்ப இந்த பொதுவான அழைப்பு என்ன? ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். முதலாவது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக, என் இஷ்டத்திற்கு அல்ல. ஆண்டவரே, நீர் என்னை எதற்காய் அழைத்திருக்கிறீர்? நான் பாட்டுக்கு ஒரு வழியில போய்கிட்டு இருந்தேன், தவறான பாதையில போய்கிட்டு இருந்தேன். நீர் குறுக்கிட்டீர், என்னை திருப்பி சிலுவையை நோக்கி நடக்க வைத்திருக்கிறீர். எதுக்கு ஆண்டவரே? என்னோடு நீ உறவாடுவதற்காக. இந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நடைபெற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஜெபத்திற்கே சில மனிதர்களை உதாரணமாய் காண்பிக்கலாம். ஏனோக்கு, நோவா, தானியேல். ஆதியாகமம் 6:9, ஆதியாகமம் 5:22-24, தானியேல் 6:10. இவர்களெல்லாம் தங்களுடைய வேலை பளுவின் மத்தியிலும் குடும்ப பொறுப்புகளின் மத்தியிலும் தவறாமல் தேவனோடு நேரம் செலவழித்தார்கள். தேவ நோக்கம், நீ என்னோட வந்து பேசணும், நீ என்னோட நேரம் செலவழிக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு தனியாக செலவழிக்கிறேன்? நோக்கம் சார்ந்த வாழ்க்கை. ஜெபிப்பதிலே, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே நான் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன்? ஒரு கட்டத்தில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாதா? தூரமா போயிட்டாரு, ஏதோ நடந்து விட்டது. ஆண்டவருக்கு தூரமாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய நோக்கத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியாது. இறை உறவோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இறை உறவு. ஆண்டவர் பரலோகத்திலே இருப்பவராக அறியப்பட்டாலும் அவர் நம்முடன் தங்கி இருப்பதையே விரும்புகிறார். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவரோடு தங்க விரும்புகிறார். சகை, நான் அடிக்கடி அவர் தான் யூஸ் பண்ணுவேன். மரத்தில் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் தூரமாக தான் இருக்காரு. பார்த்தா போதும், கோயிலுக்கு வந்து உட்காந்தா போதும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரு. அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சில சமயங்களில் சகைவே இறங்கி வாப்பா, ஐ வாண்ட் டு பி க்ளோஸ் வித் யூ, நான் உன்னோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன். அதான் எனக்கு பாடம். இல்லாண்டவரே, உங்க பார்த்தா போதும் ஆண்டவரே, மரத்திலேயே இருந்துக்கிறேன் ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் மரத்திலேயே இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அது நோக்கம் அல்ல. நீ ஆண்டவரோடு நடக்க வேண்டும். மரத்திலிருந்து இறங்கி ஆண்டவரோடு இணைந்து நடக்கின்ற வாழ்க்கை தான் ஆண்டவரின் நோக்கம்.
எத்தனை பேர் அதை புரிந்திருக்கின்றோம்? யோவான் 15:4 சொல்றாரு, சீஷர்களை பார்த்து என்னில் நிலைத்திருங்கள், இணைந்திருங்கள். அதான் அர்த்தம். எப்பொழுதும் என்னோடு நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், உறவிலே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, காலையிலே ஜெபிப்பது மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் 24/7 எல்லா நேரங்களிலும் நான் என்னுடைய இதயம் ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்கிறதா? என் இதயம், என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 69 சொல்றார், எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அனுபவம் தான் ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற நோக்கம். என்னுடைய வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? என் வாழ்க்கை, நம் வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய ஆசைகள் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். எப்பொழுது நாம் அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டோமோ அப்பொழுதே நாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு நான் முழுவதுமாய் கட்டுப்பட்டவன், சொந்தமானவன். லூக்கா 22 41-42 இயேசு கிறிஸ்துவனுடைய கெத்செமனே ஜெபம் நம்மளுக்கு நல்லா தெரியும், வாசிக்க வேணாமா? என்ன ஜெபம் பண்றாரு? கொஞ்சம் தடுமாற்றம் இல்லையா அவருக்கு? வேதனைகளை நினைத்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இந்த ரோல் என்னை விட்டு நீங்க கடவது, ஆயிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும், ஒப்பு கொடுக்கிறே. இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவருக்கு சொந்தம் என்று நான் உண்மையாகவே நம்பினார், அர்ப்பணித்திருந்தால், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் உம்முடைய ஆசையே, உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்வார், யோவான் 4:34, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்களா? போஜனம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். போஜனம் இல்லாமல் வாழ முடியுமா? ஒரு 2 நாள் வாழலாம், அதுவே கஷ்டம். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன். ஏன் பின்வாங்கி விடுகிறோம்? ஏன் என் வாழ்க்கையில் அனல் இல்லை, குளிர்ந்து போகிறேன்? ஏன் இஷ்டப்படி வாழ்கிறேன்? ஆனால் என்ன சொல்றாரு? பா, நீ என் விருப்பத்தின்படி வாழ்ந்தினா அதுதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் போஜனம். சுயசித்தம் சார்ந்த வாழ்க்கை சுயபலத்தையே சார்ந்து இருக்கும். தேவ சித்தம் சார்ந்த செயல்பாடுகள் தேவ பலத்தையும் தேவ கிருபையையும் நம் வாழ்வில் கொண்டு வருகிறது. அதான் முக்கியம். ஆண்டவன் நம்மளை குறித்து என்ன விரும்புகிறார் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கண்டினியூஸ் டென்ஸில் எழுதியிருக்குது. பரிசுத்தம் உள்ளவர்களாகவே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அதான் சரியான அர்த்தம். சாங்டிஃபிகேஷன், இந்த இடத்துல வர சுத்திகரிப்பு. அப்போ ஆண்டவருடைய விருப்பத்தை நான் செய்யும் பொழுதுதான் நான் அவருடைய சாயலாக மாறிக்கொண்டே வருவேன். என் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவருடைய சித்தத்தை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, பகுதி நேரமோ முழு நேரமோ ஊழியம் செய்வது, ஆலய காரியங்களில் ஈடுபடுவது, உதவி செய்வது, இதெல்லாம் பொதுவான சித்தம். இதுக்கெல்லாம் நம்ம போய் ஆண்டவரை கேட்கக்கூடாது. ஆண்டவரை நான் ஜெபிப்பது உங்களுடைய சித்தமெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டவரை பைபிள் வாசிக்கிறோமா உங்களுடைய சித்தமா அப்பெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் பொதுவான சித்தம். சில சித்தங்கள் உண்டு.
வேலை, தொழில், திருமணம், ஊழிய அழைப்பு, இவைகளெல்லாம் நான் என் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறேன். இப்படி அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் மேல் அன்பும் நம்பிக்கையும் தேவை. வேத புத்தகம்தான் எது சரியானது எது தவறு என அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கின்ற கருவி. ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? பவுல் ஆரம்பத்திலே ஒரு ஜெபம் பண்ணுவார். அப்போஸ்தலர் 9:6 ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணுறோம்? நம்முடைய விருப்பங்களெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரே இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். மாற வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நான் கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்படிலாம் வாழ்ந்துட்டேன், பரவாயில்ல. மறுபடியும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது மீதியான வாழ்க்கையை அவருடைய இஷ்டத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. 1867 மூடி பிரசங்கியார் அமெரிக்காவில் ஊழியம் செய்தவர் இங்கிலாந்துக்கு ஊழியத்துக்காக போறார். வாலிப வயது அப்போ அவருக்கு. இங்கிலாந்துக்கு போனப்ப அங்கே பிரிஸ்டல் அப்படின்ற நகரத்தில் மூத்த ஊழியர் ஜார்ஜ் முல்லர் அங்கே தான் இருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் விசுவாச வீரன், நிறைய அனாதை குழந்தைகளை ஆதரித்தவர். அந்த சமயத்தில் 1150 அனாதை பிள்ளைகள் பல அனாதை நிலையங்களிலே அவர்கள் இருந்தார்கள். யார்கிட்டையும் போய் காணிக்க கேட்க மாட்டார். முழங்காலில் நின்று ஊழியத்தை செய்தவர். இதை கேள்விப்பட்டதுனால அவரை சந்திப்பதற்காக இளைய ஊழியர் மூத்த ஊழியரை பார்க்க போறாரு. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மூடி பிரசங்கியார் சொல்றாரு, ஐயா நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா, நீங்கள் யார்கிட்டையுமே காணிக்கையே வாங்காமல் முழங்காலில் நின்று ஆண்டவரிடத்தில் பேசி இவ்வளவு வருஷமாக அந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்துகிறீர்கள். அவர் மனசில் இன்னொரு காரியம் ஓடுது. அந்த சமயத்தில் மூடி பிரசங்கியார் அமெரிக்காவில் YMCA ஊழியத்திற்காக கட்டடம் கட்டுவதற்காக ஓடி ஓடி நிறைய பணக்காரர்கள்லாம் சந்தித்து பணம் திரட்டி கட்டிட்டார். அதெல்லாம் அவர் பெருமையாக சொல்கிறாரு. யார்கிட்ட? ஜார்ஜ் முல்லர்கிட்ட சொல்கிறாரு, நான் இப்படிலாம் பண்ணையான்னு சொல்கிறாரு. சின்ன வயது இல்லையா? அப்போ ஜார்ஜ் முல்லர் ஒரு வார்த்தை சொன்னாராம். என்ன சொன்னாராம்? 30 வயதே நிரம்பிய ஓர் இளைஞன் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும் என்பது முக்கியமல்ல. நீயோ அதை பற்றி தான் பேசுகிறாய். ஆண்டவர் விரும்புவது அது அல்ல. அவர் மூடிக்கு தாம் என்ன செய்யக்கூடும் என்பதையே நோக்குகிறார். இதை நீ அறிவாயா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடவுளுக்கு செய்ய திட்டமிடுவதை விட அவர் நம் வாழ்வில் செய்ய நினைப்பதை அறிந்து கொள்வது, அதன்படி செய்வதுதான் முக்கியமானது. அதுதான் ஊழியம். நம் வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 2 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். நம் வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 3வது காரியம், நம்முடைய வாழ்க்கை தேவ ஆளுகைக்குட்பட்டதாய் இருக்க வேண்டும். He should control my total life. என் முழு வாழ்க்கையையும் அவர் இயக்க வேண்டும். இறை நடத்துதல். நாம் அவருக்கு முற்றிலும் சொந்தமானவர்களாக இருப்பதினாலே எல்லா பகுதிகளிலும் அவருடைய ஆளுகை காணப்பட வேண்டும். ஃப்ரீவில் தெரிந்தெடுக்கும் உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும், ஆண்டவரே இப்பொழுது நான் உமக்குள்ளதாய் வந்திருக்கிறேன், நீரே எல்லாவற்றையும் தெரிவு செய்ய அனுமதிக்க வேண்டும். ரோமர் 8 வாசி பார்த்தீங்கன்னா
ரொம்ப முக்கியமான, அழகான, ஆழமான ஒரு அதிகாரம். ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், ஆவியால் நடத்தப்படுவதற்கும் என் இஷ்டப்படி நடத்தப்படுவதற்கும் உள்ள வித்தியாசங்கள் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் போதுமா 2 முரண்பாடுகளை கூறுகிறார். மாம்சத்தின்படி வாழ்வது, ஆவியின்படி வாழ்வது. பவுல் நிறைய இடங்கள்ல அவருடைய கடிதங்களில் மாம்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். மாம்சம்னா சரீரத்தை குறிக்கவில்லை, ஹியூமன் நேச்சர், என்னுடைய குணாதிசயங்கள், மை டெண்டன்சி, அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார், என் மனதிலே எழுகின்ற காரியங்கள். அப்ப இங்கே 2 முரண்பாடுகளை பவுல் கூறுகிறார். ஒன்று, நீ உன்னுடைய இஷ்டத்தின்படி உலகத்தினுடைய விருப்பத்தின்படி வாழலாம், இல்லைனா ஆவியின்படி வாழலாம். ஆவியின்படி என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்தும் செயல்கள், ஆவியின்படி வாழ்வது, ஆவியின்படி நடப்பது. சரி, நான் இன்னைக்கு மாம்சத்தின்படி தான் வாழ்கிறேனா, ஆவியின்படி தான் வாழ்கிறேனா, எப்படியா அறிந்து கொள்ளுவது? என்னுடைய மனம் எதன் மேல் நாட்டமாய் இருக்கிறது என்பதை வைத்து நான் அறிந்து கொள்ள முடியும். பாவ சிற்றின்பங்கள், செல்வம், அந்தஸ்து, இப்படி உலக பிரகாரமான காரியங்களின் மீது நான் நாட்டமாய் இருப்பேன் என்று சொன்னால் நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன். நீதி, அன்பு, தாழ்மை, பரிசுத்தம், இச்சையடக்கம் போன்ற ஆவியானவருக்கு விருப்பமான காரியங்களின் மேல் நாட்டமாக இருந்தால் ஆவியின்படி நான் நடக்கிறேன், வாழ்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் எப்படி நடக்கிறேன்? மாம்சத்தின்படி நடக்கிறேனா, ஆவியின்படி நடக்கிறேனா? ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அதே 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்றார், 14வது வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் ஆண்டவரால், ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அதான் அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிட்டு கிறிஸ்தவன்னு பேரை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, உலகத்தின் பிள்ளைகள், சாத்தானின் பிள்ளைகள். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் என்னை நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை நடத்துவதை கேட்கின்ற அளவிற்கு நான் நெருக்கமாய் இருக்க வேண்டும். ஏசாயா 30:21 பாருங்க. ஏசாயா 30:21 தீர்மானம் எடுக்கிற நேரம், நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை யார் காதுகள் கேட்கும்? உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. கேட்குதா? இந்த அனுபவம் உண்டா? எதுக்கு பம்பிட்டு ஊழியக்கார்ட்ட போயிடுறோம்ல? பரிதாபம். ஊழியக்காரங்கிட்ட போகலாம், ஒரு ஆலோசனைக்கு போகலாம், ஆரம்ப புதிய விசுவாசியாக இருந்தால் போகலாம், தவறு இல்லை. எப்போ பார்த்தாலும் ஊழியர்கள் தானா? எப்போ நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாய் வருவீர்கள்? இங்கே தெளிவாக சொல்லுது வசனம். என்ன முடிவெடுக்கணும்னு யோசிக்கும் பொழுது, வலதுபுறமா இடதுபுறமா என்று யோசிக்கின்ற பொழுது, இப்பா இந்த வழியா போப்பான்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துவதை உன் இதயம் புரிந்து கொள்ளும். அதான் இதுக்கு அர்த்தம். அப்ப இந்த அளவிற்கு நான் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கின்ற நேரம். நம் வாழ்க்கை தேவ ஆளுகைக்குட்பட்டதாய் இருக்க வேண்டும். மோசே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே தான் எப்பொழுதும் இருந்தார். யாத்திராகமம் 33:13 அந்த அதிகாரத்தில் அவருக்கு சில தடுமாற்றங்கள். பாவம் பண்ணிட்டாங்க. உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மை பிரசன்ஸ், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். ஆண்டவர் என்னை கரம் பிடித்து செல்ல வேண்டும், என் கரத்தை நான் கொடுக்க வேண்டும். தம்மோடு நெருக்கமானவர்களை அவரே நடத்த விரும்புகின்றார். இன்னைக்கு என்னை நடத்துறது யார்? நம்முடைய விருப்பங்களா, உலகத்தின் வழிகளா, இயேசுவா?
பாரம்பரியமா, சடங்குகளா, நாள் நட்சத்திரமா, சகுனம் பார்ப்பதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும். அநேக சமயங்களில் பாரம்பரியத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்துக்கும் சண்டை நடக்குதா? ஒரு உதாரணத்தை பைபிளில் காமிக்கிறேன் பாருங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் ஏசாமியை எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சுற்றி கொண்டு இருந்த பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? அங்கே ஏசாமி சாப்பிட போயிருக்காரு. சீஷர்கள்லாம், என்ன ஆண்டவரே உங்களுடைய சீஷர்கள்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களே. ஆக்சுவலாக அவங்க சொன்னது சும்மா கை கழுவுறது இல்லை. நம்ம இப்போ வீட்டில் போனோம்னா அப்படி குழாயத்தை வந்து கை கழுவிட்டு உட்காந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு சடங்கே இருக்கும். கை கால் எல்லாம் அப்படி கழுவிட்டு தான் அங்கே போய் உட்காரணும். எங்கே வெளியே போனாலும் உள்ளே வந்தோன்னா கை காலெலாம் அலம்பணும், பாத்திரத்தை அலம்பணும், எங்கே போனோம் அப்படி ஒரு பாரம்பரியத்தை வச்சுருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், 6ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா இது பாரம்பரியம்ப்பா, இது 10 கட்டளைகள்ல நியாயப்பிரமாணத்தில் கிடையாது. ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாக வந்த கட்டளைகள். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் நிறைய சுமக்க முடியாத பாரங்களை சொல்லி வைத்திருந்தார்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு தூரமா இருக்கிற, என்னுடைய கட்டளைகளெல்லாம் ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்த கட்டளைகளை பின்பற்ற மாற்ற, வாய் வழியாக வந்த உத்தரவுகளை எல்லாம் நீங்க பின்பற்றீங்களேப்பா அப்படின்னு சொல்ற. அதான் பாரம்பரியம். பாரம்பரியத்தில் அவசியமான பாரம்பரியங்களும் உண்டு, தேவையில்லாத வேத வசனங்களுக்கு எதிரான பாரம்பரியங்களும் உண்டு. அறிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பாரம்பரியத்தை தூக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் தைரியமாக ஒன்று சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு மெயின்லைன் சர்ச்சில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேச போயிருந்தேன். ஒரு பண்டிகை சமயத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த போதகர் என்ன சொன்னார்? சில காரியங்களை பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாத தட்டுயா அப்படின்னு சில காரியங்களை சொன்னாங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தலை, சொல்கிறேன். இந்த ஆசீர்வாத தட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இருந்தாலையா இது பாரம்பரியம் ஐயா, அதனால நான் விடுறதில்லையா. புரியும்னு நினைக்கிறேன். பாரம்பரியம் நல்லதுதான், ஆனால் அது வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் துக்கப்படுவார். அதான் இங்க சொல்றாரு, உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறீர்கள், இருதயமோ தூரமாயிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும், வசனம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அதுக்கு என்ன அர்த்தம்? என் வழிகளில் எல்லாம்னா இங்கிருந்து வீட்டுக்கு போகிற பாதையா? இல்லை, என் வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற எல்லா சூழல்களிலும் ஆண்டவரே உம்மை நினைக்கிறேன், உம்மை முன்வைக்கிறேன். 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வழியை கேட்டு நடந்துக்கப்பா, அதான் அர்த்தம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். போத்திபார் வீட்டில் இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவரோடு இருக்கும்படியான, யோசேப்போடு இருக்கும்படியான வாழ்க்கை அவருக்கு இருந்தது. அதனால தான் அவர் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாமல், சூழ்நிலை அவரை ஆளுகை செய்ய விடாமல் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தார். 105ஆம் சங்கீதம் வாசிக்க வேணாம். 105ஆம் சங்கீதத்தில் 17 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கைகளிலே கால்களிலே விலங்கிட்டு யோசேப்பை சிறைச்சாலையிலே வைத்திருந்தார்கள்.
கர்த்தருடைய நேரம் வந்தது. ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைத்தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, மாறிடுச்சு. உலகம் கட்டி வைத்திருந்தாலும் நான் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாய் இருப்பேன் என்று சொன்னால் யாரும் எட்ட முடியாத உயரத்திற்கு ஆண்டவர் என்னை கொண்டு போவார். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உலகத்தின் வல்லமையை காட்டிலும் பெரியது. 3 காரியங்களை நான் சொன்னேன். எப்படி நான் வாழ வேண்டும்? இறை உறவு, இறை செயல், இறை நடத்துதல், தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கை, தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கை, தேவ ஆளுகைக்கு உட்பட்ட வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். இந்த 3 காரியங்களையும் 3 குறிப்புகளையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பகுதியை நான் வேதத்திலே காண்பிக்கிறேன். நம்மளுக்கு தெரிந்த பகுதி தான். 143ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம், என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். 2வது காரியம், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். அதிலேயே 3வதாக, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். 4வது, என்னை உயிர்ப்பியும். 10-11 வசனம். இதன்படி என் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? உமக்கு எது ஆண்டவரே பிரியம்? வழிகாட்டு ஆண்டவரே. என்னை உயிர்ப்பியும். காய்ந்து விடுகிற உம்முடைய பிரசன்னம் என்னை அனலாக்கட்டும் ஆண்டவரே. இதுதாங்க உண்மையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது தேவ நோக்கம், தேவ பிரியம், தேவ ஆளுகை என் வாழ்க்கையிலே காணப்படும். ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் போயிருந்தார், விருந்தாளி. ரொம்ப நேரம் பேசிட்டு கிளம்பும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட அவனை கூப்பிட்டு கையில் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போனார். ரொம்ப சந்தோஷம் அந்த தம்பிக்கு. ஆஹா, 500 ரூபா கிடச்சிருச்சு, இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம். என்ன பண்ணால் அப்பாட்ட கொடுத்தாங்க. அப்பா நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொன்னான். விளாட போனவன் திடீர்னு வந்தான். அப்பாப்பா அந்த காசை கொடுங்க, நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சுட்டு விளாட போயிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து அழுது கொண்டே வந்தான். ஏண்டா அழுகிற? அப்பா, அந்த பணம் உங்கள்கிட்ட இருந்தால் அதாவது தொலைந்து போகாமல் இருந்திருக்கும். இப்பொழுது நான் அதை தொலைத்து விட்டேன். அநேக சமயங்களில் அர்ப்பணிக்காமல் என் இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு வாழ்க்கையை தொலைத்து விட்டு நாம் ஆண்டவரிடத்திலே வருகிறோம். ஏசப்பா, என் வாழ்க்கை உம்மிடத்திலே இனியாவது இருக்கட்டும். இன்னைக்கு என் வாழ்க்கை யார் கையில் இருக்கு? என் பாக்கெட்டில் இருக்கா? ஆண்டவருடைய கரத்திலே இருக்கின்றதா? வேதத்தின்படி என் வாழ்க்கை அமைவதாக. கண்களை மூடி ஜெபிக்கிறேன்.